நேற்று நைட்டு ஒரு 10:30 மணிக்கு ஒயர் மரம் ஆடி ஆடி ஒயர் ட்ரிப் ஆச்சு. ஒரு 2 முன்னாடி நெருப்பு பொறி வந்தது. ஒரு 3வது வாட்டி ஒரு 10:30 மணி இருக்கும். அப்போ கட்டாயி விழுந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒயரா இருந்துச்சு, யாரும் போகாதீங்க பார்த்துருங்க. அந்த பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு கிளீனா தெரிஞ்சது, ஆள் வரவங்களாம் நிறுத்தினாங்க. இந்த பக்கம் ஒருத்தரை மட்டும் ஃபர்ஸ்ட் நிறுத்தினாரு. இவர் வந்தது அவருக்கு தெரியல. வந்த உடனே ஒயர் பட்ட உடனே அவரு பட்ட உடனே சுருண்டு விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க ஆல்ரெடி இபிக்கு போன் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அண்ணன் ஈபில இருக்கனால அவருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு கட் பண்ண சொல்லியிருந்தோம். ஒரு 20 நிமிஷம் மேல ஆயிடுச்சு, கட் ஆகல. இவன் அடிப்பட்ட கட்டல. அதுக்கப்புறம் நான் ஒரு பியூசி பைப் ஒன்று எடுத்து வந்து அவர் நவுத்துட்டு ட்ரை பண்ணேன். பட் ஆனா என்னால முடியல. ஏன்னா நானும் அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அண்ணன் வந்தாரு. அண்ணன் வந்து அந்த ஒயரை கட் பண்ணிட்டு கட்டிங் பேர்ல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க எடுத்து அவர் உயிருக்கான்னு ட்ரை பண்ணி பம்ப் எல்லாம் பண்ணி பார்த்தோம். பட் ஆனா அவரு ஒன்றும் சுத்தமா அவர் இறந்துட்டாரு. 108 வந்தாங்க. அவங்க வந்து ட்ரை பண்ணி அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க, இல்லைங்க அவர் இறந்துட்டாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா தான் போலீஸ் இபி எல்லாம் வந்து எல்லாமே ஒரு 20 நிமிஷம்ல இருந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த ப்ராசஸ் தான் நடக்கிறதுக்கு. ஒரு 10:30 மணிக்கு ஆச்சு, 11:30 மணி ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து அப்புறம் போலீஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு மணி 1 ஆயிடுச்சு. இந்த மின்சாரத்துல சிக்கிதான் சார் என் மகன் போனான். என் மகன் போயிட்டான் சார். அவங்க அழைச்சி தனதால ஒரு உயிர் பலி ஆயிடுச்சு சார் எங்களுக்கு. இந்த 2 பெண் குழந்தைங்களை நாங்க எப்படி சார் பாதுகாப்போம்? எங்களுக்கு கண்டிப்பா நீதித்துறை செய்யதே ஆகணும் சார். எங்களுக்கு என் மருமகளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் சார். 2 பிள்ளைங்கள துண்டுற பிள்ளைங்களா ஆயிடுச்சுங்க சார். அதுவும் பெரிய பொண்ணு படிக்கிறா சார், அவன் யூகேஜி படிக்கிறா. நாங்க என்ன சார் பண்றது? கவர்மெண்ட் எங்களை ஏன் இவ்வளவு ஜாகிரதையா இருக்கிறாங்க கவர்மெண்ட்? இந்த மாதிரி கவர்மெண்ட் இருந்தா எத்தனை உயிர் தான் இதோட போகுது? நாங்க ஒரு பிள்ளை இழந்தது பத்தாதா சார்? இன்னும் நிறைய பிள்ளைங்களை இழக்கணுமா? எங்களுக்கு வந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது சார். இதுதான் சார் நாங்க கேக்குறது. எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, நிதி உதவி கிடைக்கணும் சார். எங்களுக்கு கிடைச்சாதான் சார் நாங்க ஜீவம் பண்ண முடியும். இல்லைன்னா எங்களால ஒண்ணுமே முடியாது சார். நாங்க குழந்தைங்களை வச்சுன்னு இந்த மழையிலையும் காத்துறையும் இந்த மாதிரி ஹெவியான ஒயர் அறுந்து விழுந்ததுனால அவனுக்கு பாட்டிலேயே காலி ஆயிட்டான் சார். நாங்க என்ன சார் பண்றது? நாங்க சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணுது? எங்க ஜீவம் எப்படி போகும்? எங்களுக்கு ஆகாரத்தெல்லாம் யார் தருவாங்க? எங்களுக்கு எப்படி வருமானம் வரும் சொல்லுங்க? ஏதாவது வேலை போட்டு கொடுக்கணும் சார் என் மருமகளுக்கு. எங்களுக்கு வயசாயிடுச்சு சார். நாங்க உதவி பண்ண முடியுமா சொல்லுங்க? நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பால் வாங்கி தரலாம், ஒரு பிஸ்கட் வாங்கி தரலாம். ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா சார்? நீங்க சொல்லுங்க அதுக்கு வழி. இந்த கவர்மெண்ட் சேர்த்தனால எங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு சார். கண்டிப்பா எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணியே ஆகணும் சார். நாங்க ரொம்ப கஷ்டத்துலயும் கண்ணீர்லயும் இருக்கிறோம் சார். எங்களுக்கு இழப்பு பெரிய ஒரு இழப்பு சார். எங்களுக்கு 1 ரூபாய் கொடுத்தாலும் என் மகனோட இழப்புக்கு யாருமே ஈடு கட்ட முடியாது சார். என் மகன் எனக்கு பெற்றெடுத்த மகனை நான் பறி கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு தாயா நிக்கிறேன் சார். நான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.